சொன்னார், அம்மா நான் ஆம்பளை பிள்ளை போவன் தங்கச்சியோ அக்காக்களை விட மாட்டேன். என் மகன் போனவன் கடைசியில் 2008 விட்ட லீவில் விட்டது. 2009 நாங்கள் இடம் பெயர்ந்துட்டோம். அப்போ இடம் பெயர்ந்து கைவேலியில் இருக்கையில் தை மாதம் 1ஆம் தேதி எங்கள் மகனை சண்டையை கொண்டு நம்ம வந்து அறிஞ்சினான். ஆனால் 10ஆம் தேதி வந்து சொல்லிச்சுனா உங்களோட மகன் சண்டையில் விட்டு சேர்த்துட்டாரு. ஆனால் அதில் 22 பேர் விட்ட இடத்துல ஒரு தம்பிகளாக காட்டுக்கு ஒழிச்சிருந்து வந்தவங்களுக்கு சொன்னார், அம்மா உங்களோட மகனை சண்டையில் விட்டது அதை அடிபட்டு கடைசிக்கு 7 பேர் மிஞ்சினவை. அது 7 பேரும் இராணுவத்திட்ட சரணடைய போகிறோன்னு சொன்னவே. நான் அந்த தம்பியை தேடி தெரிஞ்சேன். கடைசியிலே அவர் செத்துட்டாரண்டு, முள்ளிவாய்க்கால் சண்டையிலே அவர் செத்துட்டாரண்டு சொல்லிச்சுன்னா. ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் கொழும்பு போகணுமோ இல்லை எந்த தடுப்பு போகாம போகணுமோ தேடி தெரிஞ்ச மாதிரி காலையில் எனக்கு எத்தனை முள்ள இருந்தாலும் எத்தனை முள்ள எனக்கு வேணும். இதாலும் நான் பாதிக்கப்பட்ட இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்ட குளிச்சு இந்த வாழ்க்கை ஆஸ்பத்திரியும் குளிச்சு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் உளைச்சலாக இருக்குது எனக்கு. இப்போ காணாம போகிறவங்களும் ஐசிஆர்சியும் சகல இடமும் பிரிஞ்சு பதிஞ்சும் எந்த ஒரு முடிவும் இல்லை. இப்பவும் என்ன நாங்கள் தேடித்தரோம்னு சொல்லி நான் பதிவண்டு எடுக்கிறோம். மஹிந்தராசவத்தை இருக்கைக்கு எல்லா பதிவும் கொடுத்து இப்போ மைத்திரிக்கு போடும்போது நாங்கள் காணாம போகிறார்களுக்கு உதவி செய்வோம்னு சொல்லி இப்போ மைத்திரிக்கு போட்டு 1 வருஷம் தாண்டி விட்டது. இன்னும் அதுக்கான முடிவு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இனி என்ன வேணும், எங்களை புள்ளியத்தான் விடுதலை செய்யணும்னு நாங்கள் இறைவனை கேட்டுக்கொண்டு நம்பிதரம் கடவுளை கும்பிட்டு கொண்டே திரிகிற வாழ்தளவு. வீட்டிலேயும் புலம்பெல்லாம், ரோட்டிலும் புலம்பெல்லாம், எங்கேயும் புலம்பிக் கொண்டு திரிகிறோம் எங்கடா புள்ளிகளை. அந்த 3ஆம் மாதம் 23ஆம் தேதி 2009 காணாமல் போன சிறுவர்கள் மாவட்டத்தில் இதுவரைக்கும் நாங்கள் அறிவித்தோம். எங்கள் விசாரித்து கொண்டே இருக்காங்க. நல்லா தகவலும் கிடைக்கல. எங்களுக்கு அதை பற்றி ஒரு முடிவும் தெரியும். அவர் இந்த மகன் காயப்பட்டு குரூப்பில் காயப்பட்டு இப்போ ஆஸ்பத்திரியில் வச்சிருந்து அதை பிரச்சனையை கேட்டு கொண்டு